டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்க சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இயல் 3ல் வந்து இருக்குது சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வாங்க பார்க்கலாம். சுட்டு எழுத்துக்கள்னால் என்னென்னா ஒருவரையோ அல்லது ஒரு பொருளையோ வந்து சுட்டி காட்டி வரும் எழுத்துக்களை தான் நம்ம சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை பார்த்தோன்னா அது ஒன்றை வந்து சுட்டி காட்டுது இல்லையா? அவன் அப்படின்னு சொல்கிறோம், இவள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா அங்கே, இல்லைனா இங்கே, அந்த, இல்லைனா இந்த. ஓகேவா? திஸ் தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? அச்சொற்களோட முதல் எழுத்துக்கள் வந்து ஆ அல்லது ஈ ஆகிய 2 எழுத்துக்கள் தான் வந்திருக்கு இல்லையா? இவ்வாறு வந்து ஒன்றை வந்து சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ சுட்டி காட்டுறதுக்காக வரும் எழுத்துக்களை தான் நம்ம சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சுட்டி காட்டுறதுக்காக வர எழுத்துக்கள் என்ன வந்திருக்கு? ஆவும் ஈயும் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஆ, இ, ஊ ஆகிய 3 எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்துக்கள். ஆனால் வந்து இன்னைக்கு நம்ம ஊன்ற எழுத்தை வந்து சுட்டி காட்ட பயன்படுத்துறதே இல்லை. ஓகேவா? உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இதுக்கு நடுப்புற இடையில இருக்கிறது தான் வந்து ஊன்ற எழுத்தால் சுட்டி காட்டப்படும். அந்த ஊன்ற எழுத்தை நம்ம இப்போ பயன்படுத்துறதில்லை. ஓகே, நம்ம இப்போ அகசுட்டு தான் பார்க்க போகிறோம். இவன், அவன், இது, அது. இந்த சொல்லலாம் வந்து உள்ள சுற்றி எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது இல்லையா? இவன், ஹீ, ஷி, இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவன், அவன், இது, அது. ஓகேவா? இவன்னா இங்கே இருக்கவன், அவன்னா அங்கே தூரத்தில் இருக்கவங்கள அவன்னு சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கவங்கள இவன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுன்றது பக்கத்தில் இருக்க பொருளை சொல்லுவோம், எட்டி இருக்க பொருளை அதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சொற்களில் வந்து இந்த சுட்டு எழுத்துக்கள் ஈ, ஆ அப்படின்ற இந்த 2 எழுத்துக்களையும் நீக்கிட்டா அது வந்து பொருள் தராது இல்லையா? வன்ன்றது பொருள் தராது இல்லை, தூன்றதும் பொருள் தராது இல்லையா? சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லுக்குள்ளேயே இருந்து பொருளை வந்து நமக்கு தரது அகசுட்டு அப்படின்னு சொல்றோம். அகம்னா உள்ளுக்குள்ள இருந்து பொருள் தரது. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகசுட்டு. ஓகேவா? அகசுட்டுன்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கினா அது பொருள் தராது. அது அந்த சொல்லுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பொருள் தரும். அப்படி உள்ள சொற்கள் தான் வந்து அகசுட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். புறசுட்டு அப்படின்னா என்னன்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுற்றி எழுத்துக்களை நம்ம நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் இல்லையா? இங்கே பாருங்களேன், அவ்வானம், எடுத்துருங்க, வானம், ஸ்கை சொல்லுவோம்ல, வானம். மழை, இம்மை எடுத்துட்டிங்கன்னா மழை, இது பொருள் தரும். இந்நூல், இந்த நூல்னு அர்த்தம். நூல்னா தெரியும், புக்கு, அதுவும் பொருள் தருது இல்லையா? இந்த சுற்றி எழுத்துக்கள் ஆ, ஈ 2 எழுத்தையும் நீக்கினாலும் அது பொருள் தரும் இல்லையா? அவ்வாறு பொருள் தந்ததுன்னா சுட்டி எழுத்துக்களை சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறசுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லின் வெளியேனா புறத்தே இருந்து சுட்டு பொருளை நமக்கு தந்துச்சுன்னா அதை நம்ம புறசுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்மை சுற்று. அண்மைனா என்ன? பக்கத்தில் தானே. இவன், இவர், இது, இவ, இம்மரம், இவ்வீடு. நம்ம பக்கத்தில் இருக்கிறத எப்படி சொல்லுவோம்? இவன், திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவன், இவள், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கு, நம்ம அருகையில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவோம் இல்லையா? அது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ. ஓகேவா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? ஈ. அண்மைனா பக்கத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்க பொருட்களை சுற்றுறதுக்கு பயன்படுத்துகிற எழுத்து வந்து என்ன? ஈ. அடுத்து பார்க்க போகிறது சேமை சுற்று. தூரமாக இருக்கிறது தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்க பொருட்களை சுற்றுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சேமை சுற்று அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தொலைவில்னா சேமை அப்படின்னு அர்த்தம். தொலைவில் உள்ளவற்றை சுற்றுகிறது. எனவே வந்து இதை சேமை சுற்று அப்படின்னு சொல்லுவோம். சேமை சுற்றுக்குரிய எழுத்து வந்து ஆ. அகசுட்டுக்குரிய எழுத்து என்னது? ஈன்னு பார்த்தோம் இல்லையா? சேமை சுற்றுக்குரிய எழுத்து வந்து ஆ. அண்மைனா அருகில்னு அர்த்தம், சேமைனா தூரம்னு அர்த்தம். ஓகேவா? தொலைவு அப்படின்னு அர்த்தம். இப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் இடையில இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் ஊ. ஓகேவா? இது இப்போ பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லுவோம்? இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தூரத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அதை வந்து அது அப்படின்னு சுட்டுவோம் இல்லையா? இதுக்கு 2த்துக்கும் நடுப்புற ஒரு பூ இருக்குன்னா அப்போ என்ன சுட்டுவோம்னா ஊன்ற சுற்றி எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அது உது, உவன். ஓகேவா? உப்பக்கம் இதெல்லாம் வரும்.
இங்கே பாருங்களேன், அம்மரம், இவ்வீடு அப்படின்றதெல்லாம் புறசுட்டுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அம்மை எடுத்துட்டா மரம்ன்றது பொருள் தரும், இவ்வீட்டில் இவ்வை எடுத்துட்டா ஈய எடுத்துட்டா ஏன்னா வீடுன்றது நமக்கு பொருள் தரும் இல்லையா. இது வந்து புறசுட்டுகள்னு தெரியும். இந்த சொற்களை வந்து அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆமாம் தானே, அம்மரம்னா சொல்கிறோம் அந்த மரம் இந்த மரம், இல்லைன்னா இந்த வீடு அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆகிய சுற்று எழுத்துக்களில் வந்து சுற்று எழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று அப்படின்னா திரிந்து அப்படின்னு அர்த்தம். அந்த இந்த என்று வழங்கப்படுகிறது. ஓகேவா. அம்மரம் இவ்வீடுன்றது எப்படி வழங்கப்படுகிறது, அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ற சுற்று எழுத்துக்கள் வந்து மாற்றம் அடைந்து திரிந்து வந்து அந்த இந்த அப்படின்னு வழங்குது இல்லையா. இவ்வாறு என்ற சுற்று எழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரிந்து சுற்றுப்பொருளை தருவதை நம்ம என்ன சொல்றோம்னா சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றோம். சுட்டு எழுத்துக்களான ஆயி, அம்மரம், இவ்வீடு அப்படின்ற வார்த்தைகள் வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடைந்து ஒழிக்குது இல்லையா. அதுதான் நம்ம சுற்று திரிவு. திரிதல்னா என்ன, மாற்றம் அடைதல்னு அர்த்தம். அந்த சுட்டு திரிவுனா சுற்று எழுத்துக்கள் மாற்றம் அடைகிறது. ஓகேவா. பாருங்களேன், கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரிதாக உள்ளது என்றாள் மலர்கொடி. இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். இப்பத்தியில் உள்ள சுற்று சொற்களை எடுத்து எழுதுக. அங்கு அப்படின்றது சுற்று சொல் தானே, இங்கு அப்படின்றது சுற்று சொல் தானே. இம்மலர் அம்மலர், இம்மலர் அம்மலர், இந்த அந்த. ஓகேவா, இதெல்லாம் சுற்று சொற்கள் தானே. அங்கு இங்கு இம்மலர் அம்மலர் இந்த அந்த. ஓகேவா, இது எல்லாருமே வந்து சுற்று சொற்கள் தான். ஓகேவா. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுற்று சொற்கள் சிலவற்றை எழுதுக. அது, அவை, அவள், அவர்கள், அந்த வீடு, இது, இவள், இவை, இந்த வீடு, அப்புத்தகம், இப்புத்தகம், இப்பையன், அப்பையன், இதெல்லாம் வந்து சுற்று சொற்கள் தானே. சுற்று திரிவுக்கு வந்து அந்த பையன் இந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிற சுற்று சொற்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்வி சொல்னு சொல்லுவோம் இல்லையா. சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் இடம்பெறும். ஓகேவா. வினா எழுத்துக்கள் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னு தெரியுமா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வந்து வினா எழுத்துக்கள். ஓகேவா. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வந்து வினா எழுத்துக்கள். மொழியோட முதல்ல வரவை ஏ, யா. எங்கு, யாருக்கு, எங்கே பார்க்க போகிற, யாருக்காக போகிற அப்படின்றதெல்லாம் வந்து எங்கு யான்றது மொழியோட முதல்ல வர வினா எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, உன்னுடன் பேசலாமா, உனக்கு தெரியுமோ. ஓகேவா. இதெல்லாம் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ, ஏன், நீதானே, ஏ செஞ்ச, செஞ்சது நீதானே. ஓகேவா. இதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வந்து ஏ. மொழிக்கு முதல்ல வர்றது வந்து ஏ, யா. மொழிக்கு இறுதியில் வருது ஆ, ஓ. மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வருது ஏன்ற வினா எழுத்து. ஓகேவா. ரெண்டுக்கும் இடையில வரது ரெண்டுலையுமே வரது என்ன, ஏன்ற வினா எழுத்து. அகவினா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் வந்து நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை. ஓகேவா. இப்போ பாருங்களேன், எது யாருன்றதுல இந்த வினா எழுத்துக்களை ஏன்றதையும் யான்றதையும் நம்ம நீக்கிட்டோம்னா தூ இருன்றதுக்கு எந்த பொருளுமே அது தராது இல்லையா. இவ்வாறு வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட அகத்துல இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு சொல்கிறோம். அந்த எழுத்தை நீக்கிட்டு பொருளே தரலைன்னா அது அகவினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அது இல்லைன்னா அதுக்கு பொருளே இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, புறவினா பாருங்களேன். அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓன்ற ஆகிய வினா எழுத்துக்களை வந்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருளை வந்து நமக்கு தருது இல்லையா. அவனா, வருவானோ இந்த சொல்ல வந்து என்ன பண்ணும், வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட புறத்தில் வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த 2 எழுத்துக்களை வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்துச்சுன்னா அந்த புறத்தே வந்து நமக்கு பொருளை தந்துச்சுன்னா அதை புறவினா அப்படின்னு சொல்லுவோம். பத்தியில் உள்ள வினாச்சொற்களை எடுத்து எழுதுக. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது. இப்போ இதில் வினா எழுத்து என்ன, எங்கு அப்படின்றது வந்து வினா வார்த்தை தானே.
எங்கு உள்ளது என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும்? யாருக்கு அப்படின்றது வினா. உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? ஏனென்றது வினா எழுத்து. சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ? இல்லையோன்றது வினா வார்த்தை. என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவிற்குரிய ஆடைதானே? ஆடைதானேன்றது என்னது? வினா வார்த்தை. அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர். அந்த இந்த அதெல்லாம் வந்து சுட்டு வார்த்தைகள் வந்துடும் இல்லையா, அதனால் வந்து அது வராது. இவ்வளவுதான் வரும். ஓகேவா? என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமோ? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.